Hi friends, welcome to மினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்ட்ல பாரம்பரியமான பூரண கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இத வீட்ல உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா குறைவான நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, இது சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். அதனாலேயே இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல கொழுக்கட்டைக்குள்ளே வைக்க போகிற பூரணத்தை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. அதனால 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே தண்ணி சேர்த்துக்கங்க. வெல்லம் இப்போ முழுசாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் ஒரு கரண்டி போட்டு விடாமல் கலந்து விட்டுக்கலாம். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. வெல்லம் முழுமையாக கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு இந்த வெள்ளைப்பாகில் சின்ன தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இதை நம்ம வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த கிண்ணத்தில் நம்ம வெள்ளைப்பாகை முதல்ல தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூரணத்துக்கு தேவையான வெள்ளைப்பாகு ரெடி பண்ணியாச்சு. மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1 கப் அளவுக்கு தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த தேங்காய் துருவலை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காயை நல்லா வறுத்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருந்த வெள்ளைப்பாகை இந்த தேங்காய் கூட சேர்த்து நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்து தேங்காயை கலந்து விடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகை தேங்காய் கூட சேர்த்து கலந்து விடும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் நம்ம விடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே பாருங்கள், பூரணம் முன்னாடி இருந்ததை விட இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சமயத்தில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சின்னதாக நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம பூரண கொழுக்கட்டையில் சேர்த்தோன்னா அந்த பூரணத்தை சேர்த்து கொழுக்கட்டையை சாப்பிடும்போது இந்த நட்ஸும் இடையில வாயில் கடிப்படும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூரணம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பூரணம். ஆனால் இது ரொம்ப சூடாக இருக்குது, இது நல்லா ஆறணும். அதனால் இதை ஒரு ஃபேன் காற்றுல வச்சு ஆற விட்டுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை சூடான தண்ணி வச்சு தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரணும். அந்த மாதிரி நல்ல சூடாக இருக்கணும். அது வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா சூடாகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், மேலே குட்டி பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு தண்ணியை சூடு பண்ண பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை மாவில் சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாவில் தண்ணி சேர்த்து பிசைகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து கரண்டி போட்டு நல்ல மாவு கூட உப்பு முதல்ல கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த மாவு பிசைகிறதுக்கு நம்ம ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல இந்த மாவை கரண்டி போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கை வச்சு ஃபஸ்ட்டு மாவை பிசைய முடியாது. அதனால கரண்டி போட்டு நல்லா முதல்ல மாவை கலந்து விட்டுட்டு மாவில் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவில் உள்ள சூடெல்லாம் ஓரளவுக்கு ஆறின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா கை போட்டு பிசைஞ்சிக்கங்க. நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனால மாவு வந்து கையில் அவ்வளோவா ஒட்டாது. அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ சூடு குறைஞ்சிருச்சு. கை வச்சு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக முதல்ல இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவை இப்போ சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து பூரண கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு எடுத்துட்டா போதும். இது சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டையாக முதல்ல உருட்டி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி மாவை உருட்டி எடுத்துகிட்டு அடுத்ததாக ப்ளைனாக இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அது மேலே இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. அதாவது இந்த கவரில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டிங்கன்னா மாவு வந்து இதில் ஒட்டாது. அதுக்காக தான் இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை இந்த கவர் மேலே வச்சுட்டு நல்லா உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. அந்த மாதிரி அழுத்தி விடும்போது மாவு நல்லா இந்த மாதிரி விரிஞ்சு வந்துடும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த பூரணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு இதில் நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் நல்லா பூரணத்தை வச்ச பிறகு இந்த கவரை மெதுவாக எடுத்து 2 பக்கம் ஓரத்தையும் நல்லா பூரணத்தை உள்ளே வச்சு கவர் பண்ணது மாதிரி ஒட்டி விட்டுறணும். அதுக்காக இந்த மாதிரி கவரை எடுத்து நல்லா மடித்து ஓரங்களையெல்லாம் ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், பூரணம் உள்ளே வச்சது வந்து வெளியில் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஓரங்களையெல்லாம் கவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கை விரல்களில் வச்சு நல்லா 2 சைடு பக்கம் மாவையும் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா 2மே நல்லா ஒட்டி வந்துடும். அதுக்கப்புறமா மெதுவாக இந்த பூரண கொழுக்கட்டையை வந்து கையில் எடுத்துகிட்டு ஓரங்களை இன்னும் கூட லைட்டாக நம்ம சரி பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கூட இந்த பூரண கொழுக்கட்டை அழகாக தெரிகிறதுக்காக ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஓரத்தில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்குங்க. அப்போது இந்த கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ சூப்பரான பூரண கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ஓரங்கள்லேயும் டிசைன் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பூரணம் கொஞ்சம் கூட வெளியில் வராத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல் மீதம் இருக்க மாவையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் ஆவியில் தான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பேட்சில் நான் வேக வைக்கிறதுக்கு 8 பூரண கொழுக்கட்டை நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் மேலே இடியப்பத்தட்டு கொடுத்துருக்காங்க. அதில் தான் நான் இப்போ பூரண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வச்சு ஆவியில் வேக வச்சுக்க போகிறேன். ஏற்கனவே இந்த இடியப்பத்தட்டில் நான் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த 8 பூரண கொழுக்கட்டையுமே இந்த இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இதை இப்போ முதல்ல ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. சரியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வைப்போம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இந்த கொழுக்கட்டை வந்து வெந்து வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்ல சாஃப்டான பூரண கொழுக்கட்டை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.